திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழையில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது மாணிக்கவாசகர் பொன்னார் திருவடிகளையும் மற்றும் நமக்கெல்லாம் தோன்றா துணையாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் இங்கே வீட்டுக்கூடிய அடியார் திருவடிகளையும் உங்களுடைய மனமே மொழிகளாகிய முக்கண்ண மிக பணியோடு உறுத்தாக்கி கொண்டு நாம் தொடர்ந்து சித்தாந்த சாஸ்திரத்திலே 14 சாஸ்திர நூலிலே ஒரு நூலாக இருக்கக்கூடிய திருவொருட்பயன் என்கின்ற சாஸ்திர நூலினை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்று நம்முடைய 7வது அதிகாரத்திலே 63வது குறட்பாவினை இன்று சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. நம்முடைய இன்று பார்க்கக்கூடிய குறட்பா பொய் கருத்து என்கின்ற ஒரு அடிப்படையிலே நாம் சிந்திக்கிறோம். அடியார்கள் இப்படிப்பட்ட சாஸ்திர நூலெல்லாம் சிந்திப்பதே நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் ஒழிய இப்பேற்பட்ட நூல்களெல்லாம் நாம் சிந்திக்க இயலாது. அப்படிப்பட்ட இறைவன் திருவருளும் குருவருளும் முன்னின்றால்தான் இப்படிப்பட்ட ஞான நூல்களெல்லாம் நாம் சிந்திக்க முடியும் என்பதனை அடியார்கள் கருத்தில் கொண்டு இப்பொழுது நம்ம குறட்பாவை சிந்திப்போம். 63வது குறட்பா எடுத்துங்க. அதுக்கு முன்பாக விநாயகர் பெருமான திருவடியை வணங்கி நாம் நூலுக்கு நுழைவுமாக காப்புச்செய்து பரிசீலனை. நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானும் கற்கும் ஜரக்கன்று கான். அதாவது எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் நம்மளுக்கு அருள் புரிந்து இப்போ நூலினை நாம் கற்று அதில் இருக்கக்கூடிய ஐயம் திரிபு அற அந்த பொருள் உள்ளவாறு நம்ம சித்தத்தில் வந்து பதிய எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் நம்மளுக்கு அருள் புரிய வேண்டுமாயின் அவர் திருவடியை வேண்டி நாம் நூலுக்கு நுழைவுமாக திருச்சிற்றம்பலம். குறள் 63. பொய்க்கருத்து. காண்பான் ஒளியிருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் எண்ணாய் விடும். பொருள்: ஒருவன் இருளில் நிற்குங்காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது. ஆனால் அவன் ஒளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவதில்லை, தானே கண்டுவிட்டதாக கருதி கொள்கிறான். அதுபோல பெத்த நிலையிலும் முத்தி நிலையிலும் உயிர் யாதொன்றையும் அறியும்படியாக திருவருளே அறிவித்து வருகிறது. யாதொரு செயலையும் செய்யும்படியாக திருவருளே செய்வித்து வருகிறது. ஆனால் உயிர் திருவருளாலேயே தனக்கு அறிவும் செயலும் நிகழ்கின்றன என்பதை எண்ணுவதில்லை, தானே அறிந்தும் செய்தும் வருவதாக கருதுகிறது. இது பொய்யான கருத்தாகும். இப்பொய் கருத்து என்ன பயனை செய்யும்? அதாவது ஒருவன் இருளி நிற்கும் காலத்தில் ஒளி தோன்றி எப்பொருளையும் அவன் காணுமாறு அவற்றை அவனுக்கு காட்டுகிறது. ஆனால் அவன் ஒளியினாலேயே தான் கண்டதாக எண்ணுவதில்லை, தானே கண்டு கொண்டதாக கருதி கொள்கின்றான். இது எப்படி ஓமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், இப்போ ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த பொருளை நாம் காணுவதற்கு உறுதுணையாக இருப்பது தான் ஒளி. ஒளியை கொண்டு அந்த ஒளி கண்ணொளியில் பட்டு கண்ணொளியின் மூலியமாக பிற பொருளை காணுகிறோம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் இப்போ நம்ம எல்லா பொருளும் நம்மளே பார்க்குறோம் சொல்கிறோம். ஆனால் எப்படி பார்க்குறோம்? ஒரு ஒளியினுடைய துணையை கொண்டு தான் நாம் ஒரு பொருளை காணுகிறோம். அப்போது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம கண்ணால் பார்த்தோம், ஒரு பொருளை கண்ணால் நான் தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் உண்மையான கருத்து என்னென்னா, ஒளியின் துணையை கொண்டு நம்ம ஒரு பொருளை காணுகிறோம். அப்போது ஒரு சிறிய விஷயத்திலேயே நாம் இதை சொல்கிறோம்னு சொன்னால், அதே போல் திருவருளாலே தான் அனைத்தும் நடக்கிறது. ஆனால் நம்ம அதை மறந்து எப்படி நம்ம கண்ணால் தான் பார்க்குறோம்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் நம்மளுடைய செயல்தான் எல்லாத்தையும் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. இறைவன் திருவருளாலே தான் அனைத்தும் நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம கருத்து. சொற்பொருள்: ஒருவன் இருளில் உள்ளபோது காண்பான். அவன் பொருள்களை காணும்படி ஒளி காட்டிடவும் ஒளி தோன்றி அவனுக்கு அவற்றை காட்டி நிற்கவும் தான் கண்ட
ஒளியன்றி அப்பொருள்களை தானே கண்டுவிட்டதாக கருதுகிற வீண் பாவம் பொய்யான கருத்து எண்ணாய்விடும் அவனுக்கு என்ன பயனை செய்யும்? முந்திய குறட்பாவில் உள்ளது போல இங்கு ஓமை மட்டுமே உள்ளது. இதனை கொண்டு ஆசிரியர் கூற வந்த கருத்தை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்றும் இல்லாமல் இப்போ பார்த்த குறட்பா என்னன்னா, கண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய்விடும். இதை பார்த்துருந்தோம். இந்த குறட்பாவோட பொருள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்துருக்குன்னு வச்சிங்க, இப்போ இவனை செய்யா உட்காந்துக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? கண்ணால் பார்க்குறோம். அம்மாவே இல்லையா? இப்போ அம்மா கேட்டால் சொல்ல கண்ணால் தான் ஏன் பார்க்குறவங்கள அப்படின்னு. இந்த ஃபேன் தெரியுதா? தெரியுது. எதில் பார்க்குறோம்? கண்ணால் பார்க்குறோன்றோம். ஆனால் இதில் ஆழ்ந்து சிந்திச்சா இப்போ இந்த டியூப் லைட்டு வெளிச்சதால் தான் இப்போ என்ன பார்க்குறீங்க? இப்போ டியூப் லைட்டு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த டியூப் லைட்டு நம்ம ஆஃப் பண்ணுறோன்னு வச்சிங்க, இப்போ இவனே செய்ய தெரியுமா? தெரியும். இந்த ஃபேன் தெரியுமா? தெரியாது. பின்னாடி இந்த போர்டு என்ன தெரியுமா? தெரியாது. இந்த ஒளி தான் என்னை காட்டுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணால் தான், நான் என் கண்ணால் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதனால என்னென்னா, அது தப்பு இல்லை. உங்கள் கண்ணால் தான் பார்க்குறீங்க. எதை வச்சு பார்க்குறீங்க? ஒளியின் துணை கொண்டு பார்க்குறீங்க. அதே மாதிரி சிவபெருமானோட துணையை கொண்டு தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளும். அவ்வளோதான் உண்மை. இப்போ இந்த ஒளியை துணை கொண்டு கண் ஒளியினால் பார்ப்பது போல சிவத்தோடைய அருளை கொண்டு தான் உலக வாழ்க்கையை நம்ம மேற்கொள்கின்றோம் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய உள்பொருள். அதை சிந்திக்க வச்சு இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். விளக்கம்: கட்டு நிலையில் உயிர் திருவருளை மறந்து தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும். இது ஆணவ மலத்தினால் நிகழ்வது. இனி ஆணவ மலம் நீங்கிய நிலையிலும் கூட உயிர் திருவருளை உணராமல் தானே எல்லாவற்றையும் அறிவதாக கருதும். அதுதான் வியப்பு. ஞான ஆசிரியரின் உபதேசத்தை பெற்ற மாணாக்கன் நான் யார் என்பதை சிந்திக்கிற காலத்தில் இந்த உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவிகளும் ஆகிய இவையெல்லாம் சடப்பொருள்களே என்றும் நான் இவற்றுக்கு வேறானவன் என்றும் உணர்வான். அங்கனம் உணர்ந்து அவற்றை தனக்கு வேறாக கண்டு அவற்றின் தொடர்பில் இருந்து நீங்குவான். உயிருக்கு இயற்கையிலே விரிந்த அறிவு உண்டு. இது வியாபக அறிவு எனப்படும். இப்படிப்பட்ட அறிவை ஐம்பொறி முதலிய தத்துவங்கள் கட்டுப்படுத்தி இருந்தன. அதாவது ஆணவ மலத்தை சிறிதளவு நீக்கி உயிரினது அறிவை சிறிதே விளங்கும்படி செய்தன. இத்தத்துவங்கள் உள்ள வரையில் உயிருக்கு சிற்றறிவே விளங்கும். அதாவது உயிருக்கு இயல்பாகவே அறிவு உண்டு. ஆனால் இந்த ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செய்கின்ற ஐம்புலன்களின் வசப்பட்டு சிற்றறிவாக போய்விடுகிறது. ஆனால் உயிர் இறைவனோட அறிவு பேரறிவு, உயிரினுடைய சிற்றறிவு, அறிவே இல்லாதது ஜடப்பொருள். இந்த மூணு தான் இந்த உலகத்தில். பதி, பசு, பாசம். நான் பார்த்துருக்கேன். பதினா இறைவன், தலைவன், அவன் பேரறிவு. உயிர்கள் சிற்றறிவு, அது சிறறிவு. அறிவே இல்லாதது ஜடப்பொருள். ஆனால் அந்த சிற்றறிவு உள்ள உயிரும் ஐம்புலன்களினால் மயங்கி கேவலத்திலே போய் அழிந்து விடுகின்றது. உயிருக்கு எது இல்லை? பசி என்பது கிடையாது. உயிர் தன் பசி கிடையாது, உறக்கம் கிடையாது, காம இச்சை கிடையாது. உயிருக்கு இன்ப துன்பம் எல்லாம் எதனால் வருதுன்னு சொன்னால் புலன்களின் ஊடாகத்தான் வருகிறது. உயிருக்கென்று குறிப்பிட்டு இன்பமும் இல்லை, துன்பம் கிடையாது. அதற்கென்று ஒரு எதுவுமே அது உயிருக்கென்று ஒரு தூக்கம் கிடையாது. இறப்பு பிறப்பு கிடையாது. உயிருக்கு எது இல்லை? இறப்பு பிறப்பு கிடையாது. அதாவது சைவ சித்தாந்தப்படி நம்ம தெளிவாக இருக்கணும். உயிருக்கு எது இல்லை? இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. அப்போ ஒன்று நீங்கள் என்ன கேட்கணும், அப்போ உயிருக்கு பிறந்துக்குதேன்னா எந்த பிறப்புனா அதாவது எது உடம்பு எடுத்துக்குதே தவிர உயிருக்கென்று ஒரு தோற்றம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிறப்புனா எது? உயிர் புதுசாக அவனை பிறந்தில்லை, புதுசாக அவனை உயிரை உருவாக்கி இல்லை. இருக்கிற உயிரே தோன்றுது. அதாவது ஒரு பிறவி எடுக்குதுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நுண்பொருள் பருப்பொருளாவது, பருப்பொருள் நுண்பொருளாவது தான் தோற்றம் மறைவு. அப்போ அழிவு எது? உடம்புக்கு தான். உயிருக்கு எது இல்லை? அழிவு என்பது கிடையாது. அப்போ ஒரு காலத்தில் உயிர் தோன்றுச்சானா இல்லை. இதை செய்வ சமம். பதியை போலவே பசு பாசம் அனாதி. அதை தோற்றம் முடிவு இதுதான் ரொம்ப முக்கியமாக சைவ சித்தாந்தம் படிக்கிற நாம. இது சத்காரியவாதம் ரொம்ப முக்கியம். இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. நல்லா புரிஞ்சிக்கணும், இதை மறந்துடாதீங்க. இந்த சைவ சித்தாந்தத்தில் சட்காரியவாதம் மிக மிக முக்கியமானது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சட்காரியவாதம்னா
இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இப்போ மாடு இருக்குது, முயல் இருக்குது. ஒரு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு வச்சுங்க. கண்ணு குட்டிக்கு பிறந்த உடனே என்ன இல்லை, கொம்பு கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த கொம்பு வருமா வராதா? வரும். எப்போ வரும்? வளர்ந்த பிற்பாடு வரும். ஆனால் பிறந்தப்ப இல்லாதது வளர்ந்த அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு? இருந்தது. எதுக்குள்ள? உண்மையாக இருந்தது. வளர்ந்த அப்புறம் பருபொருளாக ஆச்சு. இப்போ முயலுக்குது, பிறந்த உடனே கொம்பு இல்லை, பிற்காலத்தை கொம்பு வரப்போதா? என்றைக்குமே முயலுக்கு கொம்பு வராதியா, வரப்போகிறது கிடையாது. அப்படி தானே அர்த்தம்? முயலுக்கு கொம்புன்றதே கிடையாது, அதனால் எக்காலத்துலையும் அது வராது. கண்ணு குட்டிக்கு கொம்பு உள்ளே இருக்குது, அப்போ அதுக்கு பக்குவம் இல்லை, வளரல. ஆனால் ஒரு காலத்தில் வளருது. இதுதான் சர்க்காரியவாதம். இல்லது தோன்றாது. முயலுக்கு கொம்பு இல்லைன்னா இல்லை, அது எப்பயுமே வர போகிறது கிடையாது. கண்ணு குட்டி கொம்பு இருக்குது, ஆனால் அது உள்ள நுண்பொருளாகுது. ஒரு உள்ளது தோன்றும். எப்போ தோன்றும்? அது பக்குவம் ஒரு காலத்தில் தோன்றும். அதுதான் சயின்ஸ். அப்போது ஒரு பருப்பொருள் இப்போ கொம்புன்றது நுண்பொருளாக இருக்குது, கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த விதை உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பக்குவம் வர காலத்தில் அந்த கொம்பு தானாக வெளியே வந்து, இதுதான் நுண்பொருள் பருப்பொருளாகுது, பருப்பொருள் நுண்பொருளாகுதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம சயின்ஸ் தான் சொல்கிறோம். அதுதான் இதே தான் இந்த விளக்கத்தை ஆசை சொல்லிகிட்டே வருவார். அதாவது தத்துவங்களில் நீங்கி தனது வியாபகம், அதாவது உயிரினுடைய இயல்பு வியாபகம் தான். அதாவது வியாபகம் வியாபியம் சொல்லணும். உயிர் வந்து ஒரு வியாபி அறிவு, வியாபகம் வியாபின்னு சொல்லலாம். உயிர் வந்து ஒரு வியாபக அறிவு. ஆனால் இந்த உடம்பே கட்டுண்டு இருக்குது பாருங்க, கேவலமான இடத்துல கட்டுண்டு நம்ம உயிர் இருக்குது. இதுவே உண்மை நினச்சி இப்போ இவனேஷா இந்த உடம்பு தான் நான், இதுதான் என் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இல்லை. நம்ம யார்? நம்ம விரிந்த அறிவு. இறைவன் திருவடியை அடைவதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கிறோன்ற அறிவு தான் உண்மையான அறிவு. பார்த்துங்க, அதுதான் உயிரினுடைய வியாபி அறிவு. ஆனால் புலன்களின் வசப்பட்டு இந்த உலக வாழ்க்கையே உண்மை. அப்போ இப்போ நான் ஆணாகிறனா ஒரு பெண் மீது இச்சை, ஒரு பெண்ணாக ஒரு ஆண் மீது இச்சை. பணம்ன்றது எது? வந்தோம், இறைவன் அடையணும் நோக்கம். ஆனால் வந்த உடனே உலகில் வாழ்க்கையில் செல்வமாக இருக்கிறது தான் நம்ம நிலைப்பாடு நினச்சிட்டு பணம் ஈட்டுவதையே நம்ம வாழ்க்கை கழிச்சிடும். 4 பேர் நம்ம மதிக்கணும், நல்லா எடுத்து வச்சுக்கணும், பணம் சேர்த்துக்கணும், இதுலேயே நம்ம நோக்கமும் பணம் சேர்க்கறதுலேயே நம்ம குறிக்கோளும் போயிடுதே தவிர நம்ம நோக்கம் என்ன? இறைவனை அடைய வேண்டும். அந்த நோக்கத்தை நம்ம இழந்து விடுறோம். பார்த்துங்க, நம்ம நோக்கம் என்ன? இறைவனை அடைதல். அந்த நோக்கத்தை நம்ம இழந்துட்டு பணம் ஈட்டு, கேவலமான பணம் ஈட்டுவதிலையும் அற்ப சுகத்திலேயே நம்ம திரிந்து என்ன செய்யறோம்னு சொன்னால், நம்ம உயிரினுடைய குணத்தையே மறந்து புலன்களின் வசப்பட்டு புலன்களே நாம் ஒன்று நினச்சிடுங்க. கண்ணால் பார்க்கறது, மூக்கால் மோடு, வாயால் உண்பது, காதால் கேட்பது, இந்த உடம்பு சுகம், இதற்காகவே நம்ம போய்விடுறோம். ஆனால் இந்த உடம்பு நாம் அல்ல, அது அறிவினால் தெளியணும். இப்போ இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு அப்படியே ஒதுக்கி சாப்பிடாம படுத்துக்கிற மயக்கம் வந்து ஐயோ நம்ம உடம்பு நம்ம துணியெலாம் அப்படிலாம் சொல்ல வரல. அறிவுனால கண்ணு சொல்லுதா, அறிவு தெரியணும். அது என்ன பார்த்தும் போது, மனசு எதனா சொல்லும் போது, எண்ணங்கள் எதனா வந்தும் போது நம்மளோட இலக்கு இறைவனை அடையுது. அவ்வளோதான். அறிவுனால தெளிகிறது தான் உயிரினுடைய புரிதலே ஞானம். ஞானன்றது வேறு எங்கேயும் கிடையாது. புரிஞ்சின்னா இறைவனை அடையணுங்க, இதுதான் என்னோடய வாழ்க்கையினுடைய லட்சியம். எல்லாம் போய் இறைவனை அடைவது தான் மெய்ன்றத அதனுடைய சூட்சமத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான அப்படின்றத இது சொல்லுது. தத்துவங்களில் நீங்கினவங்க தான் நம்ம. தத்துவங்களில் அறப்பட்டு நம்ம இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய, பாருங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி ஞானேந்திரியம். கண்மேந்திரியம் வந்து வாக்கு, பாணி, பாதம், பாயூர், உபஸ்தம். இது கண்மேந்திரம். தன்மாத்திரைக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம். இந்த 4 சத்தம் அந்த காரணம். அப்போ இதை மொத்தம் சேர்த்திங்கன்னா 24 ஆன்ம தத்துவத்தில் நம்ம மாட்டிக்கணும். இது பிரகிருதி மாயி. அப்போது இந்த மயக்கத்தில் மாட்டின்னு இந்த தத்துவங்களே நாம் நினைக்கிறோம்.
தத்துவங்களை கடந்து தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம். அப்போ ஆன்மாவாகிய நான் வேறு, இந்த புலன்கள் வேறு, தத்துவங்கள் வேறு. தத்துவங்களை நீங்கினால் ஒழிய நாம் சிவத்தை பெற முடியாது. சிவத்தை பெற முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். தத்துவங்களில் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பு தான் நான் நினைக்கிற வரைக்கும் முதல்ல நம்மளால் கண்டுகொள்ள முடியாது. ஆன்ம ரூப, ஆன்ம தரிசன, ஆன்ம இலக்கணம். அப்போ ஆன்மாவே நம்ம தரிசிக்க முடியலன்னா இறைவனுக்கு தரிசிக்க முடியும். இப்போ சாமி நம்மளால் பார்க்க முடியல, என்னது? தத்துவங்களில் மாட்டின்னு இருக்கிறோம். தத்துவங்களை கடக்கணும். 6 கடந்து நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நிற்கும் நாள் என்றோம் படி நான் தற்பாரு. அது சொல்றாரு பாருங்க. மாணிக்கவாசகமா பாரு, திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாயடியேன் அணிகொள் தில்லையில் கண்டேனே. அப்ப திருத்துருத்தி மேயானை துரியம், துரியாதீத நிலையில சுவாமி இருக்கின்றார். அப்போ ஆதாரங்களை கடக்கணும். என்னென்ன ஆதாரம்? நம்ம ஆதார் கார்டே நாங்கள் ஆதார் கார்டில் மாட்டினுக்கிறோங்க. ஆதாரங்களுக்கு ஆதாரம், மூலாதாரம், மந்திராதிங்க நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி என்று சொல்லுவோம். அப்புறம் சகசிராரம், துரியம் என்று சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு அதிதயம் இருக்குது. உட்காந்து நம்ம உள்ள சும்மா உட்காந்து வெட்டி கதைலாம் பேசுகிறோமே, உட்காந்து நம்ம உடம்புலேயே அந்த சக்கரங்களை கவனிக்கணும். மூலாதாரத்தை நினைக்கணும், கவனம் ஃபுல்லாக அங்கே செலுத்தணும். மூலாதாரத்துக்கு எது தெய்வம்? ஒரு ஆதாரத்துக்கும் ஒரு அதிதெய்வம் வந்து இன்னும் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுங்க. மூலாதாரத்துக்கு கூடிய தெய்வம் விநாயக பெருமான். அது எங்கே இருக்குது? சுவாதிஷ்டானத்தில் எங்கே இருக்குதுன்னா பிறப்புறுப்பான சக்கரம் இருக்குது. அப்போ நம்ம சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் எதுனா பிரம்மதேவர். நல்லா பார்த்துங்க. பிறப்புறுப்பு நம்மளுக்கு இருக்குதா, அதுதான் நம்மளுக்கு ஒரு 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 இனப்பெருக்கத்துக்கும் ஒரு குழந்தை உற்பத்திக்கும் நம்மளுக்கு உதவி செய்யுது. அங்கே பிரம்மா தான் படைக்கிற தொழில் செய்கிறாரா இல்லையா? இப்போ அந்த உறுப்பாண்ட பிரம்மதேவர். நல்லா பாருங்கள் எப்படிலாம் கனெக்ட் இருக்குதான்னு பாருங்கள். உயிர்களை படைப்பவர் பிரம்மதேவர். அது சுவாதிஷ்டான சக்கரத்தில் அவர் வச்சுக்கிறாங்க. சுவாதிஷ்டான சக்கரம் எங்கே இருக்குது? பிறப்பு உறுப்பாண்ட இருக்குது. அங்கே தான் ஒரு இனத்தை உற்பத்தி செய்வதற்கான கருவி இருக்குது. அப்போ அங்கே பிரம்மதேவர் இருக்குது பாருங்க, எப்படிலாம் வச்சுக்கிறாங்க. அப்போ அது பிரம்மதேவர் சுவாதிஷ்டானம். இப்போ மணிப்புரம்னு ஒரு சக்கரம், அது வயிற்றுல இருக்குது. அந்த சக்கரத்தை எது இருக்கிறது? அங்கே இருக்கிற அதிதெய்வம் எதுனா திருமால். திருமால் இயக்கிறார். அங்கே பாருங்க, இப்போ திருமால் பாருங்க, பாம்புல பத்துனுக்கிறாரு, சுற்றி கடலாகுது. அதே மாதிரி பாருங்க, குடல் பாருங்க பாம்பு மாதிரியே இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். அது மேலே பெருமாள் பத்து சயின்டிஃபிக்காக வச்சுக்கிறான் பாருமா. முன்னோர்கள் எப்படிலாம் பாருங்க, அந்த உடம்பே கோயில் ஆக்கிட்டான் பாருங்க. அந்த குடல் மேலே பெருமாள் பத்துனுக்கிறாரு. அது பாருங்க, அப்படியே இப்போ பெருமாள் பார்த்துக்கிற பால் கடலை பார்த்துனுக்கிறாரு. பாம்பு மாறி இது பாருங்க, அது பாம்பு இது இல்லை, குடலை தான் சொல்லியிருக்கிறான் நம்ம ஆள். அதை காட்டுறதுக்கு பாம்பை போட்டு காட்டான். அவன் காட்டிக்கிட்டது நம்ம குடலை காட்டுறதுக்கு பாம்பை போட. பெருமாள் எங்கள் வயிற்று உள்ளதான் தொப்புலாண்டது. அது மணிப்பூரகம் அப்படின்னு ஒரு சக்கரம். அது மேலே ஒரு சக்கரம் எழும்புச்சுன்னா நம்ம நெஞ்சு பகுதி வகுது. இந்த நெஞ்சுக்கு என்னது? அநாகதம். அநாகதம் சக்கரம். இது அநாகதத்துக்கான அதிதெய்வம் ருத்ரர். ருத்ரன்றது தாண்டவம், நடராஜர். அப்போ ருத்ர பகவான் என்ன ஆடிக்கினே இருக்கிறாரு, ஆடிக்கினே இருக்கிறாரு. அதை உணர்த்தத்துக்கு என்ன பண்ணுறான்? இதயம் துடிச்சிக்கினே இருக்குது பாருங்க. எந்த உறுப்பும் தனிப்பட்ட முறையில் ஆடலை. கை நானாக தான் ஆட்டும், தலை நானாக தான் ஆட்டணும். அது தன்னாலே இயங்கக்கூடிய ஒரு உறுப்புனா அது இதயம். தன்னாலே துடிதா இல்லை. அப்போது ருத்ரன் அங்கே வச்சாங்க அநாகதம். அங்கே அவரும் ஆடுவார், அதுவும் ஆடு. அதுக்கு மேலே பாருங்க மகேஸ்வரம். எங்கே? விசுத்தி, தொண்டைப்பகுதி மகேஸ்வரம். அதுக்கு மேலே ஆக்னை, அங்கே சதாசிவம். இங்கே தான் இது லிங்க வடிவம், புருவ மத்தியில் சுவாமி இருக்கிறார். ஆக்னை சதாசிவம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஏச்சுன்னா துரியம், துரிய. அதான் துவாதச பெருவெளி. துவாதசனா 12ன்னு அர்த்தம். துவாதசனா 12.
அப்போ தலைக்கு மேலே 12 அங்குலத்தில் யார் இருக்கிறான்னா அப்படிப்பட்ட 1000 இதழ் தாமரைகளை கொண்டு விரிந்து சுவாமி அங்கே இருக்கிறான் துவாதச பெருவெளியில். அங்கே சென்று அடைவது தான் உயிரினுடைய அதுதான் இலக்கு வச்சு. இதை கடந்துன்னே வந்தால் தத்துவங்களை கடந்து இங்கே மேலே போகும்போது தத்துவங்களை கடந்து சுவாமி அங்கே இருக்கிறான். முதல்ல நம்ம மனசுனாலே என்னன்னு தெரியல, நம்மளுக்கு பொறிப்புலன்கள்னா நமக்கு தான் தெரியல, நம்மனா என்னன்னு நமக்கு தெரியல. தன்னை அறிந்து தன்னுணர்வார் எமை சிவஞான போது அற்புதமாக சொல்லியிருப்பார். தன்னை உணர்ந்து தன்னுணர்வார் எமை இகழார் அப்படின்னு அற்புதமாக ஒரு அவையடக்கத்தில் ஒரு பாட்டு. தன்னை உணர்ந்தார் தன்னை உணரார் உணரார் யார்? சிவத்தை. தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. எவ்வளோ வருது பாருங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. சிவவாக்கியரோட முதல் பாட்டே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து உள்ள சுவாமி. இது எப்போ வரும்? பயிற்சியில் தான் ஏன் வரணும். சும்மாவே உட்காந்து சாமி நம்மளுக்கு உள்ளகிறான்னா வந்துருமா? வராது. அது மேலே என்ன பண்ணணும்? சரியில் நிற்கணும். அப்புறம் சாமி புறத்தில் வழிபாடு கிரியில் நிற்கணும். வழிபாடு செய்ய 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 தான் சுவாமி உள்ளுக்குள்ளே தோன்றுவான். ஒரே நாள் அது வந்துடாது. பல நாள் பயிற்சி, பல நாள் வழிபாட்டோட பலன்தான் சுவாமி நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான்ற அந்த சிந்தனையே நம்மளுக்கு வரும். அந்த எண்ணம் வரும். உள்ளுக்குள்ளே அவனை வழிபாடு செய்யணுன்ற அந்த ஆசை நம்மளுக்குள்ளே வரும். அப்படி புற வழிபாடு இல்லைன்னா அக வழிபாடு வராது. அதுக்கு அக வழிபாட்டுக்கான முதல் நிலை புற வழிபாடு. சரி, அக வழிபாடு செய்தாலே போதுமானா? இல்லை, புற வழிபாடை உயிர் உள்ள மட்டில் செய்யணும். ஏன்? மலவாசனை நீங்கணுன்றதுக்காக. அப்படி ஏன்னு சொன்னால் இந்த பிறப்புக்கான மலவாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம புற வழிபாட்டையும் அக வழிபாட்டையும் நிறுத்தக்கூடாது. எது? இந்த உடம்பு இறப்பு மட்டிலும் சிவ வழிபாடு செய்யணும், செய்தாக வேண்டும். அதை நல்ல சிந்தையில் வச்சுக்கணும். நம்ம நல்லா வச்சுங்க, அதை மறந்துடக்கூடாது. அப்போ ஒரே பாயிண்ட் தாங்க, உயிரோடைய நோக்கம் இறைவனை அடைதல். உயிருக்கு இயல்பாகவே அறிவு உண்டு. நல்ல உயிர் உடம்போடு கட்டுண்டு இருக்கிறது. எது கட்டுண்டு? ஆணவ மலத்தோடு கட்டுண்டு இருக்குது. ஆணவ மலத்தோடு கட்டுண்டு இருக்கக்கூடிய அந்த உயிரை இறைவன் என்ன செய்கிறான்? தனுகரண புவன போகத்தை அழித்து மாயை கண்மத்தை கூட்டி பிறவியாகிய சகல நிலையை விட்டு அதை மீண்டும் மீண்டும் இன்ப துன்ப நுகர்ச்சியில் அழுந்த செய்து அந்த உயிரை பக்குவப்படுத்தி தன் அடியிலே சேர்த்து ஆள்கின்றான். இதோட சிவஞான போதம் 10வது சூத்திரம் படிக்கும்போது பார்த்தேன். அது அற்புதமாக சொல்கிறார். இறைவனை அடைந்த ஆன்மாக்களுக்கு பிராரத்த வினை வருத்த வித்தாக்கி அற்புதமாக சொல்கிறார் ஒரு எடுத்துக்காட்டில். எதில்? அப்போ இதில் சொல்ல வந்த செய்தி என்ன? இறைவனை அடைந்தவர்களை பிராரத்த வினையை நீக்கி தன் அடியை சேர்த்து கொள்வது இறைவனோட கடன். அவன் திருவடி அடையாத ஆன்மாக்களுக்கு பிராரத்த வினையை அப்படியே தருகின்றான். இது ஒரே உதாரணம். ஒரு வெயிலில் நடக்கக்கூடியவன் வெயில் நடக்கிறான்னு வச்சுங்க, 2 பேர் வெயில் நடக்கிறாங்க. ஒருவர் சிவ பூஜை பண்ணுறார், ஒரு சிவ வழிபாட்டில் இருக்கிறவர், ஒருவர் சிவ வழிபாட்டில் இல்லாதவர். சாமி என்ன பண்ணுறாரு சொன்னால் 2 பேருக்குமே வெயிலில் நடக்கிறாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. சாமி சூரியனெல்லாம் மறைக்கல, அதே வெயிலில் தான். அந்த இறை வழிபாட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஒரு கொடையை கொடுத்துட்றாரு. என்ன கொடுத்துட்றாரு? ஒரு கொடையை கொடுத்துட்றாரு. இறை வழிபாட்டில் இல்லாதவங்ககிட்ட கொடையை கொடுக்கல. நல்லா பார்த்துங்க, 2 பேரும் வெயிலில் போகிறாங்க. வெயிலில் போகிற 2 பேருக்குமே அனல் இருக்கிறது, 2 பேருக்குமே அனல் காத்திருக்கிறது, 2 பேருக்குமே அந்த உஷ்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த இறை வழிபாட்டில் இருக்கிறவருக்கு மட்டும் சுவாமி ஒரு கொடையை கொடுத்துட்றான். இப்போயும் அவனை வெயிலில் தான் 2 பேர் நடக்கிறாங்க. ஆனால் கொடையை பிடிச்ச உடனே வெயிலோடைய தாக்கம் 90% குறைஞ்சிருது பாருங்க.
ஆனால் 100% குறைஞ்சுதா? இல்லை. 100% இறைவன் ஏன் நிற்கலை? ஏன்னா அவனோட வினை அது. அப்படி 100% இறைவன் அதை நீக்கிட்டான்னு சொன்னால் இறைவன் அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு சொல்லிட்டான், அவன் நடுநிலைமையில் நில்லான் என்பது ஆயிடும். சாமி நடுநிலைமையில இல்லை. இப்போ யுவனேஷு அவர் என்ன பண்ணிட்டாரு, காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா யுவனேஷ் செய்த வினையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் நிபந்தனை. இது எது மாற்று ஹைகோர்ட் ஆர்டர் மாதிரி இது மாற்றவே முடியாது. அவன் செய்த வினையை அவன் அனுபவித்தே ஆகணும். இதை எல்லாவும் யாராலையும் மாற்ற இயலாது. அது ஜீவான்மாக்களாகிய நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இது என்னதான் பயன் இருக்குதுன்னு சொன்னால், அந்த சுவாமியை கும்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த குடைன்னு ஒன்று கொடுக்குறான் பாருங்க, அந்த குடை தான் அவன் வழிபாட்டில் நமக்கு கிடைச்சப்படலாம். நம்ம நினைப்போம் சுவாமி கும்பிட்றோம் நம்மளுக்கு எந்த பயனும் இல்லையா ஐயா. அப்போ நம்ம கும்பிட்றவனுக்கும் அதே, இப்போ நம்ம வினா வந்துட போகுது, அப்போ நம்ம கும்பிட்றவனுக்கு அதே தான், கும்பிடாதவனுக்கு அதே தான் நினைக்கக்கூடாது. சுவாமியை கும்பிட்றவங்களுக்கு 2 பேரும் தான் வெயிலில் போகிறான். ஆனால் அதை மழையை கூட வச்சுக்க, என்ன நஷ்டம் போகுது? மழையில் போகிறான், வெயிலில் போகிறான். ஆனால் இறை வழிபாட்டு இருக்கிறவங்கக்கிட்ட சுவாமி என்ன கொடுத்துறது? ஒரு கொடையை கொடுத்துருது. அந்த அந்த உவமையை நீங்கள் எங்கே வச்சுக்கணும்? அப்போ சுவாமி வழிபாடு செய்கிறவங்க அந்த வெயில் அந்து போனாலும் கொடை, நீங்கள் நல்லா பார்த்துக்கலாமா, வெயிலில் கொடை பிடிச்சின்னு போனால் கூட அனல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். கொடை ஹீட்டே தாங்க முடியாது. கொடை வெயில் கொடை மேலே பட்டு அந்த கொடையோட அனல் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் டைரெக்டாக வெயில் படாமல் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் அந்த வெயிலே தான் நொந்து போகணும். இது என்ன குற்றம்? இப்பயும் சில பேர் கேட்பாங்க, அப்போ இவனுக்கு மட்டும் சுவாமி கொடை கொடுத்தானே, ஏன் அவனுக்கு கொடுக்கூடாதா? அப்போ சுவாமி ஆனவன் ஆவாதவனு சுவாமி விருப்பு வெறுப்பு படுறான். அப்போ சிவபெருமான் எப்படி நடவு நிலைமையில நிற்பான்? ஒரு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? சுவாமியா அப்போ ஓர வஞ்சனை இருக்குதா இல்லையா? அப்போ சாமிக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது, சிவபெருமான் நடுவு நிலைமையில நில்லான், அப்போ அவன் எப்படி பிணக்கு இல்லாதவன் சொல்ல முடியும்னு கேட்க. அந்த விளக்கத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறாங்க, நல்லா சிந்தையில் வச்சிங்க. ஒரு அடமழையிலே ஒரு நனைந்து கொண்டு வருகிறவன் தூரத்திலே ஒரு நெருப்பு எரிகின்றது. அந்த நெருப்புக்கு அருகாமையிலே சென்றவன் அந்த குளிரினை போக்கி, அந்த சூடினை தன் மீது ஏற்றி குளிரினை போக்கி இன்பத்தை அடைகின்றான். ஒரு குளிரில் இருப்பவன், மழையில் நினைந்தவன். ஆனால் அந்த நெருப்புக்கு அருகாமையில் வராத தூரத்தில் இருப்பவன் எனக்கு அந்த நெருப்பு பயன் தரவில்லை என்று சொன்னால் இது அந்த நெருப்பின் குற்றமா அவனோட குற்றமா? இது என்னப்பா, யாரோட குற்றமா? இது அவனோட குற்றம். இது எப்படி நெருப்பு குற்றம் ஆகும்? நெருப்பு அங்கே எரிஞ்சுன்னு இருக்குது, இவன் குளிரில் இருக்கிறான், மழையில் நினைந்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் இவன் நெருப்பின் அருகாமையில் வராமலேயே ஒருவர் நெருப்பு பக்கத்தில் இருக்கிறார், அவர் இன்பத்தில் இருக்கிறார். இவன் இங்கிருந்தே பார்த்து அந்த நெருப்பு எனக்கு இன்பத்தை தரவில்லை, அந்த நெருப்பு மீது குற்றம் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு அக்ஞானம், இது எவ்வளவு அறியாமை. சிவனைய செல்வர்களே, அந்த நெருப்பின் மீது குற்றம் அல்ல, நெருப்பு அங்கே தான் இருக்கிறது. நெருப்பினிடம் சென்றவன் தன்னுடைய துன்பத்தை போக்கி இன்பத்தை அனுபவிக்கின்றான். ஆனால் நெருப்பினிடம் வராத தூரத்திலிருந்து நெருப்பை பார்த்து எனக்கு இன்பத்தை நெருப்பு தரவில்லை, குளிரை போக்கவில்லை என்று சொன்னால் அது அவனோட அறியாமை ஒழிய நெருப்பின் குற்றம் இல்லை. அதே கருத்தை தான் இங்கே சுவாமி சொல்கின்றார். இறைவனை சென்று அடைந்தவருக்கு இறைவன் இன்பத்தை தருகின்றான், அவர்களோட பிராரத்த வினையை வருத்தவித்தாக ஆக்குகின்றான். ஆனால் இறைவனை சென்று அடையாத ஆன்மாக்களுக்கு இறைவன் அவன் யாது ஒன்றையும் செய்யவில்லை, அவன் அப்படியே தான் இருக்கிறான். இறைவனிடம் யார் போறாங்களோ அவங்களா அந்த இன்பத்தை பெற்றுக்கிறாங்க. ஆலமரம் தானாதான் நிக்குது, வெயில்ல நந்து போறான்.
நிழல் வேணும் தெரிஞ்சா நீ ஒதுங்கினா நிழல் அனுபவிக்கலாம். நீயாவே வெயில நடந்து ஆலமரம் நிழல் தரலன்னா நீ வந்தால் தானே நிழல் தரும். நம்ம தான் போலியே. அப்போ தப்பு ஆலமரத்தில் இல்லை, தப்பு அந்த நெருப்பு மீது இல்லை, நாம போல. அப்போ என்ன தெரியுது, ஆலமரமும் அந்த நெருப்பும் அந்த கொடையும் அப்படியே தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. பாரபட்சம் அதை பார்க்கல. அதுக்கிட்ட யார் போகிறாங்களோ அவங்க அந்த இன்ப துன்பத்தை நுகர்கின்றார்கள். அங்கே செல்லாதவர்கள் அந்த பயனை அடைவதில்லை. ஆனால் நம்மால் அந்த பொருள் மீது குற்றத்தை சுமத்துக்கிறோம். இதுதான் அது காரணம். இந்த விளக்கம்னா நம்ம பல குரட்பாலை சிந்திச்சு வந்துக்கிறோம். இதை சிந்திச்சுக்கணும். இது எதோட குற்றம்? உயிரினுடைய குற்றம். அப்போ இறைவன் ஒருபோதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. தன்னை அடைந்த உயிர்களை இன்புற செய்வது தான் ஒரு தலைவனுடைய கடமை. இப்போ அண்ணன் இருக்கிறேன், இப்போ தம்பி வரானா, இவனுக்கு வாங்கி தரது என் கடமை, இவனுக்கு செய்கிறது என்னோட கடமை. இப்போ இவன் வரான், இவன் நான் செய்கிறேன், இவன் மேலே அன்பாக இருக்கிறானா, இவன் நான் செய்கிறது என்னோட கடமை தான். இப்போ இவன் வந்து என் மேலே அன்பாக இருக்கிறான். இப்போ இவனே சொன்னாவா, நம்ம அண்ணன் கூட உறுதுணையாக இருக்கணும், தொண்டுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஒரு சொற்பொழிவு நடத்துறாரா, ஒரு குரு பூஜை, நம்ம போய் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும்னு என் கூட வரானா, அடுத்து எனக்கு அடுத்ததுக்கான நியமனம், இப்போ நமக்கு அடுத்ததுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தருணம் நம்ம நிற்க வைக்கணுன்ற எண்ணம் நமக்கு நான் சிந்தைக்கு வரும். ஆனால் நம்மளுக்கு உறுதுணையாக இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே செய்யலை, இவன் ஏனோ தானே இருக்காங்க, நம்மளுக்கு எப்படி இவன் மேலே கருணை வரும்? இது இயல்பு. அப்போது தன்னை சாரும் பொழுது அவர்களுடைய இன்ப துன்பத்தை நீக்குவதும் அவர்கள் மீது கருணை செலுத்துவதும் ஒரு தாயே 2 பசங்க பிறந்திருக்கும், 2 பசங்க 4 பசங்க பிறகுதுங்க. அவங்க ஒரு அம்மா மேலே பாசம் வைக்கிற குழந்தை மேலே தான் அதிக பாசம் வைப்பாங்க. 2 குழந்தைய சமமாக பார்த்தா கூட ஒரு குழந்தை தாயை மதிக்க மாட்டேங்குது, மெதிக்குது, திட்டுது. ஆனால் இன்னொரு குழந்தை தாயை அரவணைக்குது, சம்பாதிச்சுன்னு வந்து காசு கொடுக்குது, காலில் விழுது. அம்மா அப்பா பத்திரம். எந்த குழந்தை மீது தாய் அதிக அன்பு செலுத்துவா? கொஞ்சம் பாசமாகுது. ஆனால் தன்னை திட்டி ஒதுக்குற குழந்தைய விட்டுற மாட்டா. அதை ஒரு அடி அச்சாச்சு சாப்பாடு போடும். ஆனால் இந்த குழந்தைய அன்பாக பார்த்துரும். ஒரு பங்கு அதிகமாக பார்க்குமா இல்லையா? இது ஒரு இயல்பு தான். அதே போல் தான் சங்கரன் தான் ஃபஸ்ட்டு தான் கிட்ட வந்து நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த தன்னோட கருணையை அளவலாவி கொடுக்குறான். இதுக்கு பேர் தான் அறக்கருணை. தன்னோட தூரத்தில் தன்னை மதியாது சுற்றுபவர்களை மரக்கருணை காட்டுறான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த என்ன கருணை? அடிக்கிறான். எதை அடிக்கிறான்? பிறவி சுழற்சியில் அடிக்கிறான். மீண்டும் மீண்டும் பிறந்து இன்ப துன்பத்தை நுகர்ந்து மீண்டும் அந்த ஆன்மா பல பிறவி சுழற்சியை நுகர்ந்து, ஆஹா சங்கரன் தான் நம் தலைவன், அவனை அடைவது தான் நம்ம உயிரின் லட்சியம் நினச்சி அந்த ஆன்மாக்கள் வருது. இதான் சிந்தை லட்சியம். இதுதான் இந்த குரட்பா சொல்லுது. அதாவது இந்த குரட்பா சொல்லக்கூடிய செய்தி பாதி முடிஞ்சிச்சு, நம்ம பல சிந்திச்சிட்டோம். இந்த குரட்பா சொன்ன செய்தி நிறைய, இந்த குரட்பா சொன்ன செய்தி ஒன்று, ஆனால் நம்ம பல குரட்பாவை மொத்தமாக பார்த்துருக்குறோம். அதாவது இதை அப்படியே விட்டுட்டு நானே முதற்பொருள் இந்த லாஸ்ட்டில் வந்துருங்க. நானே முதற்பொருள் என்னும் உணர்வு நிலையில் நின்று மாணாக்கனுக்கு ஞான ஆசிரியர் திருவருளின் உண்மையை பின்வருமாறு நினைவிப்பார். உன்னறிவை நீயே வேறு துணையின்றி அறிவாயாயின் இவ்வளவு காலமாக பாசத்தோடு கூடி பிறந்து இறந்து துன்புற்றிருக்க மாட்டாய். நீரும் அதில் பொருந்திய சுவையும் போல உன் அறிவினுள் என்றும் நீங்காத அறிவாகி நின்று உணர்த்தி உன்னை இந்நிலைக்கு கொண்டு வந்தது திருவருளே என்பதை உணர்வாயாக என்று தெளிவிப்பார். எனவே உயிர் திருவருளை மறத்தலே அதற்கு மாசு ஆகும். அம்மாசு சிறிது இருப்பினும் அது உயிருக்கு பேதைமையாய் முடியும் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ளது. எனவே உயிர் திருவருளை மறத்தலே அதற்கு மாசு சிறிது இருப்பினும் அது உயிருக்கு பேதமையாய் முடியும் என்பது இச்செய்யுள் கூறப்படும். மாசுனா அழுக்குன்னு அர்த்தம். அப்போ உயிர் திருவருளை மறத்தலே, அதுதான் இந்த குழப்பம். வேற எந்த செய்தி சொல்லமா? ஒரு லாஸ்டாக முடிக்கிற பாருங்க, வெளிச்சத்தை கொண்டு தான் பிற பொருளை காணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணாலே பார்க்குறோன்னு நினைக்கிறோம். அது அல்ல. ஒளியின் துணை கொண்டு கண் காண்பது போல திருவருளின் துணை கொண்டு தான்
இந்த உயிர் அனைத்தையும் அறிகின்றது. அவ்வளோதான் விஷயம். அப்போ திருவருளை நினைக்கும் தோறும் அறிவு வளர்ச்சி, திருவருளை மறக்கும் தோறும் அறிவு தாழ்ந்து ஆணவ மலத்தில் போய் ஒடுங்கி போகும். அதுதான் இந்த குறட்பா சொல்லி நான் இதோடு நிறைவு செய்து கொண்டோம். நம்ம அடுத்த குறட்பா சொல்லி திருச்சிட்டம்பலம்.